குரூப் 4 தேர்விற்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் கணியின் குடும்பத்தின் சார்பான ஒரு அன்பான வணக்கம். ரெகுலராக நம்ம பாலிட்டி சம்மந்தமான கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிகவும் முக்கியமான டாபிக். எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி, எந்த ஒரு கொஸ்டினாலும் சரி, அதில் பார்ட் 3 அதில் வந்து கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறும். அது அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா உறுதியாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி 5 தான். ஸோ இந்த பகுதி 5லேருந்து மிகவும் முக்கியமானது. ஏன்னா இதில் தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லா விஷயமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ வந்து இது மிகவும் முக்கியமான பகுதி 5 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், டிஏடி டெட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்னாலும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதினா பகுதி 5. ஸோ பகுதி 5 பற்றி சொல்லக்கூடிய, எதை பற்றி சொல்லுதுன்னா பகுதி 5 மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதினா பகுதி 5 ஒன்றிய அரசும் சொல்லலாம். ஸோ ஒன்றிய அரசு பற்றி சொல்லக்கூடிய பகுதி 5. இதை பகுதி 5 பற்றி சொல்லக்கூடிய விதி எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52லேருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் தான் பகுதி 5 பற்றி சொல்லுது. இந்த பகுதி 5ல் பார்த்தோம்னா சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 52 முதல் 151 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பகுதி 5 வந்து 5 வகையா, அதாவது 5 அத்தியாயங்களாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, 5 அத்தியாயங்களாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அத்தியாயமா? 5 அத்தியாயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 இந்திய ஜனாதிபதி, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர். அத்தியாயம் 1 எதை பற்றி சொல்லணும்னா இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி பகுதி 5ல் அத்தியாயம் 1 சொல்லுது. அதே மாதிரி அத்தியாயம் 2 பார்லிமெண்ட், நம்மளுடைய பாராளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2. அதே மாதிரி 3 சட்டமன்றத்தில், அதாவது மத்திய சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 3. சரிங்களா, சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் 3. அத்தியாயம் 4 நீதித்துறை, அதாவது உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம்னா அத்தியாயம் 4. அத்தியாயம் 5 எதை பற்றி சொல்லுதுன்னா இந்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர், கணக்காய்வர் மற்றும் தணிக்கையர். சரிங்களா, கணக்காய்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தம் 5 அத்தியாயமாக இந்த பகுதி 5 பிரிச்சிருக்காங்க. பகுதி 5 அத்தியாயமாக குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள், உச்ச நீதிமன்றம், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இப்படி 5 அத்தியாயமா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அத்தியாயம் 5 அத்தியாயம் பிரிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மத்திய அரசு நம்மளுடைய ஒன்றிய அரசு எத்தனை அங்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 அங்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை அத்தியாயமா சொல்றாங்கன்னா 5 அத்தியாயம் முன்னாடி பார்த்துட்டோம். எத்தனை அங்கங்களாக பிரிக்கப்படுதுன்னா 3 அங்கங்களாக பிரிக்கப்படுது. ஸோ என்னன்னா நிர்வாகம், நிர்வாகம். செகண்ட் 1 சட்டமன்றம், அதாவது மத்திய சட்டமன்றம், பார்லிமெண்ட்டை பற்றி சொன்னது 2வது அங்கம். 3வது வந்து நீதித்துறை. ஸோ மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 அங்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது எவைனா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. சட்டமன்றம்னா இந்த இடத்துல மத்திய சட்டமன்றம், அதாவது நாடாளுமன்றத்தை தான் குறிக்கும். சரிங்களா, ஸோ மத்திய அரசு 3 அங்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஃபர்ஸ்ட் அங்கம் என்னன்னா நிர்வாகம். ஸோ நிர்வாகம். இப்போ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல பகுதி 5ல் நிர்வாகத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா 52 முதல் 78 வரை. 52 முதல் 78 வரை. இந்த நிர்வாகத்துல யார் யார் இருக்கா? இந்த நிர்வாகத்துல யார் யார் இடம்பெறுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் இடம்பெறுவார். இந்த நிர்வாகத்தில்
குடியரசுத் தலைவர் இடம்பெறுவார், ஜனாதிபதி இடம்பெறுவார். செகண்ட் ஒன்று குடியரசு துணைத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இடம்பெறுவார். அதே மாதிரி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள். சரிங்களா, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இடம்பெறுவாங்க. அதே மாதிரி இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல், இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் இடம்பெறுவார். ரைட்டுங்களா? ஸோ இதில் பாருங்க நிர்வாகத்தில் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர் இருப்பாரு, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை, அட்டர்னி ஜெனரல், இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் மத்திய அரசு நிர்வாகம். மத்திய அரசு நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா 52 முதல் 78 வரைக்கும். அதுலேயும் இந்த அட்டர்னி ஜெனரலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 76. அட்டர்னி ஜெனரலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 63. துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 63. இதெல்லாம் ஏன் இந்த ஆர்டிக்கலை நம்ம வாயிலிருந்து வருதுன்னா பல எக்ஸாம்பிள் இவங்க கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ நிர்வாகத்தில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 52 முதல் 78 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது சட்டமன்றம். சட்டமன்றம். ஸோ இந்த இடத்துல சட்டமன்றம்னா நம்ம எதை சொல்கிறோம்னா மத்திய சட்டமன்றம், அதாவது பாராளுமன்றத்தை பற்றி தான் சொல்கிறோம். பாராளுமன்றத்தை தான் பற்றி தான் சொல்கிறோம். பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம், மத்திய சட்டமன்றம், பார்லிமெண்ட். இதை ஃபுல்லாக நம்ம ஒரே மீனிங்கில் எடுத்துக்கலாம். இந்த பாராளுமன்றம் என்பது எத்தனை அவைகளை உள்ளடக்கியதுன்னா பாராளுமன்றம் 2 அவைகளை உள்ளடக்கியது. ஒன்று மேலவை. பாராளுமன்றம் எத்தனை அவை உள்ளடக்கியது? 2 அவை. அதில் ஃபர்ஸ்ட் அவை மேலவை. இன்னொரு அவைன்னு பார்த்தீங்கன்னா கீழவை. இன்னொரு அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழவை. பாராளுமன்றம் என்பது யாரையும் உள்ளடக்கியது? நம்மளுடைய பாராளுமன்றம் என்பது யாரை உள்ளடக்கியதுன்னா நம்மளுடைய பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மேலவை மற்றும் கீழவை ஆகியோரை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பாராளுமன்றம். ஸோ பாராளுமன்றத்தோட உள்ளடக்கம் குடியரசுத் தலைவர், மேலவை, கீழவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 79. பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மேலவை அதாவது ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 79. இந்த மேலவை அப்படி பார்த்தோம்னா இந்த மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்? மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னா மேலவைக்கு 250 உறுப்பினர் வரை தேர்வு செய்யப்படலாம். இருக்கலாம். ஆனால் தற்போது எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னா 245 நபர்கள். 245 நபர்கள். மேலவையோட அமைப்பு முறையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 80. மேலவையோட அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 80. சரியா? ஸோ இந்த 250 வரைக்கும் இருக்கலாம். தற்போது 245 பேர் இருக்காங்க. இந்த மேலவையை வழிநடத்தி செல்லக்கூடிய மேலவையின் தலைவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் தான் யாரு? மேலவையை வழிநடத்தி செல்லக்கூடிய ராஜ்யசபாவின் தலைவர். சரிங்களா? ராஜ்யசபாவின் தலைவர். அடுத்து கீழவை. இந்த கீழவையானது எத்தனை உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம்? கீழவையானது எத்தனை உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம்னா 550 உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம். தற்போது இருக்கிறவங்க 543 பேர். 543 பேர். இதில் +2 சொல்லுவாங்க. இந்த +2 என்னன்னா +2 என்பது ஆங்கிலோ இந்தியனுக்கு சிறப்பு ஒதுக்கீடாக 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்வார். அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 331. ஆனா இந்த 2 உறுப்பினர்களை வழங்கப்பட்ட பிரதிநிதித்துவம் தற்போது 104வது சட்ட திருத்தம் வாயிலாக இதை நீக்கம் பண்ணிட்டாங்க. அதனால தற்போது இருக்கக்கூடியவங்கன்னா 543. எத்தனை வரைக்கும் இருக்கலாம்னா பாராளுமன்ற கீழவையோட அதாவது மக்களவையோட அமைப்பு முறைன்னு பார்த்தோம்னா 550 வரைக்கும் இருக்கலாம். 550 வரைக்கும் இருக்கலாம். இந்த மேலவையில தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் இடஒதுக்கீடுனா ராஜ்யசபா உறுப்பினர் இடஒதுக்கீடு 18. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் 4வது அட்டவணை தான் எந்தெந்த மாநிலத்திற்கு எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்களோட இட ஒதுக்கீடு என்று சொல்லும். அது அட்டவணை 4 சொல்லும். சரிங்களா?
அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 18 பேர். இங்க கீழே வேலை தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 39 நபர்கள், 39 மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ சட்டமன்றம்னா அதாவது மத்திய சட்டமன்றம், பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மேலவை மற்றும் கீழவை உள்ளடக்கியது. அப்படி சொல்லக்கூடிய விதி 79. அப்படி சொல்லக்கூடிய விதி எத்தனாவது விதி? 79. சரிங்களா? இது வந்து மத்திய அரசோட மத்திய சட்டமன்றம். அடுத்து மூணாவது பார்க்க போறது மூன்றாவது அங்கம் நீதித்துறை. மூன்றாவது அங்கம் என்னது? நீதித்துறை. இந்த நீதித்துறையை பார்த்தீங்கன்னா நாட்டின் மிக உயரிய நீதி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான். இந்த உச்ச நீதிமன்றம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாநில அளவில் உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கீழ் நீதிமன்றங்கள் ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். மெயினாக நமக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் இந்த இடத்துல பார்த்துக்கணும். இந்த உச்ச நீதிமன்றத்தை எந்த விதியின்படி அமைச்சாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட விதினா 124 ஆர்டிகல் 124 படி இந்திய உச்ச நீதிமன்றம் என்னைக்கு அமைச்சாங்க? ஜனவரி 28ஆம் தேதி 1950 அமைச்சாங்க. புதுடெல்லியில் அமைச்சாங்க. அமைக்கப்பட்ட போது எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா, தலைமை நீதிபதிகளோடு 8 நீதிபதி. ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கச்சிஜே கனியா என்பவர் தான் சுதந்திரம் அடைந்த பிறகு ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கச்சிஜே கனியா. இப்ப உயர் நீதிமன்றம் அமைக்கப்படக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா 216 ஆர்டிகல் 216 தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர் நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 216. உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாலும் உச்ச நீதிமன்றம் தான். அரசியலமைப்பின் பாதுகாவலனாலும் உச்ச நீதிமன்றம் தான். ஸோ மத்திய அரசு 3 அங்கமாக பிரிக்கப்பட்டிருக்கோம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 அங்கமாக பிரிச்சுட்டோம். 3 அங்கமாக பிரிச்சிருக்கோம். 5 அத்தியாயமாக பிரிச்சுட்டோம். 5 அத்தியாயம் பிரிச்சிருக்கோம். இப்ப மத்திய அரசுல யார் யார் இருக்கா? மத்திய அரசின் உள்ளடக்கம். மத்திய அரசு என்பது யார் யாரை உள்ளடக்கினா, மத்திய அரசு என்பது குடியரசுத் தலைவர், அதாவது இந்திய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள். அதுக்கப்புறம் அட்டர்னி ஜெனரல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாராளுமன்றம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னது? உச்ச நீதிமன்றம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இந்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர். இவங்கெல்லாம் உள்ளடக்கிதான் என்னது? நம்மளுடைய மத்திய அரசு. ஸோ மத்திய அரசு என்பது யார் யாரை உள்ளடக்கின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், அட்டர்னி ஜெனரல், பாராளுமன்றம், உச்ச நீதிமன்றம், இந்திய அரசு தலைமை தணிக்கையாளர். ஸோ மத்திய அரசு என்பது ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தோம்? ஆர்டிகல் 52 151 வரைக்கும் பார்த்தோம். சரியா? ஆரம்பத்திலே பார்த்தோம். இப்ப இவங்களை பத்தி தனித்தனியா சொல்லக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா 52 முதல் 62 வரை. துணை குடியரசுத் தலைவர்னா 63 முதல் 73 வரை. பிரதமர் மற்றும் அமைச்சர்கள்னா 74 முதல் 78 வரை. அதே மாதிரி அட்டர்னி ஜெனரல்னா 76. பாராளுமன்றம் என்பது 79 123 வரைக்கும். உச்ச நீதிமன்றம் என்பது 124 147 வரைக்கும். இந்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர் என்பது 148 151 வரைக்கும்.
இதெல்லாம் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். இந்திய நாட்டிற்கு ஒரு நபர், இந்த ஆர்டிக்கல் இந்த வருஷப்படி நீங்கள் பார்த்துக்கறணும், இந்த வருஷப்படி மறக்காமல் பார்த்துக்கறணும். இந்திய நாட்டிற்கு ஒரு நபர் குடியரசுத் தலைவராக இருத்தல் வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய விதி ஃபர்ஸ்ட் விதி 52. அதே மாதிரி பார்த்துங்க, குடியரசுத் தலைவருக்கு அப்பால், குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பதவி, இரண்டாவது பதவியாக ஒரு பதவி இருக்கணும். அது துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 63 அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா 63 சொல்லணும். குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா 52 சொல்லணும். இப்ப அட்டர்னி ஜெனரல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா 76. ஃபர்ஸ்ட் விதியை மட்டும் நல்லா பார்த்துட்டு போயிருக்கோம். 76. இப்ப பாராளுமன்றத்தோட உள்ளடக்கம், பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உள்ளடக்கியது அப்படி சொல்லக்கூடிய விதி 79. ஃபர்ஸ்ட் விதி. அடுத்து உச்சநீதிமன்றம் எந்த விதியின்படி அமைக்கப்பட்டுச்சுன்னா, உச்சநீதிமன்றம் ஆர்டிக்கல் 124 என்ற விதியின் அடிப்படையில் தான் உருவாச்சு. அடுத்து இந்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவரை பற்றி சொல்லக்கூடிய விதி 148. இப்ப பாருங்க, அடுத்து இந்த குடியரசுத் தலைவரை எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்னா, எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? இருசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற இருசபை உறுப்பினர்கள், அதே மாதிரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். அது அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே யூனியன் பிரதேசம் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்துல சட்டமன்றம் இருக்கு, அங்க தேர்வு செய்யப்படக்கூடிய எம்எல்ஏ மூலமாகவும் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். இப்போ ஓவரால் பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அதே பாருங்க, துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரதமர் மற்றும் அமைச்சர்களாக இருக்கட்டும், அட்டர்னி ஜெனரலாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாருன்னா குடியரசு தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஆனா பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாருன்னா, அந்த தற்காலிக சபாநாயகர், அவருடைய வேலை அதுதான், தற்காலிக சபாநாயகர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மத்திய அரசின் உள்ளடக்கம். ஸோ மத்திய அரசு என்பது ஒரு யாரை உள்ளடக்கி, அதோட ஆர்டிகல் பார்த்தோம், நீதித்துறையை பார்த்தோம், சட்டமன்றம், நிர்வாகம், இதெல்லாம் பார்த்தா 3 அங்கமா பிரிச்சிருக்கோம், 5 அத்தியாயமா பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயம்லாம் பகுதி 5 மத்திய அரசுல பார்த்தா கிளாஸ் 16 இது வரைக்கும் வெற்றிகரமாக கிளாஸ் 16 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விடாம படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் என்னைக்கு துணை நிற்போம் சொல்லிட்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.